ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டுக்கிட்டேன். ஸோ கீழே இருந்து த்ரெட் எடுத்து மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு லாக், அகெயின் த்ரெட்டை கீழே கொண்டு வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே சேம் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு லாக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு அந்த லைனில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு லாக், அகைன் த்ரெட்டை கீழே கொண்டு வந்து லைனில் ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக். நம்ம ஆல்ரெடி ஃப்ளாட் லோடிங் படித்தோம் இல்லையா, சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம இதுலேயும் கொண்டு வரோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடட் மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லிங் ஸ்டிச், சரிங்களா? ஸோ எந்த ஒரு ட்ராயிங்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த ட்ராயிங்கில் இதை நீங்கள் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளாட் லோடட் மாதிரியே லைனில் ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச்சை இங்கே தான் யூஸ் மேலே போகிறோங்கிற எந்த ஒரு லைனில் நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச். ஸோ அதனால் இதை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான ஃபில்லிங்ஸுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து நெக்கில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்லேயும் போடலாம், பட் நம்மளோட க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கே வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ளாட் லோடிங்கில் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணதுனால ஃப்ளாட் லோடிங் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்ன ஒன்றுனா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து தெரியக்கூடாது, சரிங்களா? நம்ம அந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேக்ரவுண்ட் கிளாத் தெரியக்கூடாது. நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம், சரிங்களா? அந்த பிளேஸை ஃபில் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்ட் கலர் தெரியாத அளவுக்கு நம்ம ஃபில்லிங் பண்ணணும், சரிங்களா? இந்த ஸ்டிச்செலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுறேன். இதை ஒர்க் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டிச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பீட்ஸ் எடுத்திருக்கேன், சரிங்களா? இது 3mm பீடு தான். இது போல் கொஞ்சமாக தள்ளிட்டு, சரிங்களா? நான் வந்து கொஞ்சமாக தள்ளிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன், சரி? இன்செர்ட் பண்ணி த்ரெட் எடுத்துக்கிறேன், சரிங்களா? சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 லைன், ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ 5 லைன்ஸை கவுண்ட் பண்ணி அதுக்கு உள்ளே அந்த 5 லைனையும் நகர்த்திட்டு உள்ளே கிராஸாக இன்செர்ட் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது அதோட கழுத்தை நெடிக்கிற மாதிரி, அதாவது அந்த சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் நமக்கு அப்படியே பஞ்சஸ் மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி ஸ்டிச் பண்ணுறோம். சேம் இப்போ அடுத்த பஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக நகர்த்திட்டு உள்ளே குத்தி த்ரெட் எடுத்து ஒரு பீட்ஸை இன்செர்ட் பண்ணி சேம் அதே மாதிரி 5 கவுண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் குத்தி அதை ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன், சரிங்களா? திரும்ப இதே போல் இந்த பக்கமும் லைட்டாக நகர்த்திட்டு த்ரெட்டை இன்செர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு பீடை இன்செர்ட் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் நெருக்கி நீடில் கிராஸ் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரில் மட்டும் அந்த பீட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதை வந்து ஷேப்ஸ்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஷேப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் தான். இதுக்கான ஷேப் என்ன அப்படின்னா ஒரு கர்வ் டிசைன் மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது போல் ஒரு கர்வ் டிசைன் போட்டுட்டு அதில் வந்து லோட் மாதிரி கொடுத்துக்கோங்க. லோட் மாதிரி கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி 4 லைனுக்கு இல்லை 5 லைனுக்கு ஒரு வாட்டி சேர்த்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அழகாக வந்துடும். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.